கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசிய 7 வார்த்தைகளில் இது 4வது வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். பிதாவாகிய தேவனின் அநாதி தீர்மானத்தின்படி இயேசு கிறிஸ்து சிலுவையில் உலகத்தின் சகல ஜனங்களின் பாவங்கள் நிவாரண பலியாக உலகத்தின் பாவங்களை தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக சிலுவையில் தொங்கப்பட்டார். தன் சரீரம் உளவு சாலை போல் கிழிக்கப்பட்டு இரத்தம் வடிய விட தலையின் முள்முடி சூட்டி 3 ஆணிகளில் அடிக்கப்பட்டு அந்த கேடு அடைந்தவராய் அனைவராலும் பரிகாசிக்கப்பட்ட அவமானப்பட்ட நிலையில் இந்த 4வது வார்த்தை கூறினார். அந்த வார்த்தையில் ஆழமான சத்தியம் உண்டு. இது மத்தேயு 27:46 மார்க் 15:34 இவ்விதமாக சொல்லப்படுகிறது. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சமக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அந்த நேரம் பூமி எங்கும் 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரை அந்தகாரம் உண்டாயிற்று. பிதாவாகிய தேவன் உலகத்தின் பாவம் அவரை மூடியதால் தன் முகத்தை இயேசுவுக்கு மறைத்தார். யோவான் 8:16 8:29 நான் என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கிறோம். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்று பிதாவும் அவரும் ஒன்றாகவே இருக்கிறோம் என்று கூறுவார். இப்போது அவர் பிரசன்னம் அவரை விட்டு நீங்கியதாலும் அவர் முகம் மறைக்கப்பட்டதாலும் அவர் தனித்து விடப்பட்ட நிலையில் அவ்வாறு சத்தமிட்டு இந்த வார்த்தையை கூறினார். காரணம், பிதாவானவர் பாவத்தை பாராத சுத்தக்கண்ணர். ஏசாயா 59:2 உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாமும் பாவம் செய்யும்போது நமக்கு அவர் முகத்தை மறைக்கிறார். எனவே நாம் பாவம் செய்யாமல் தேவ விருப்பத்திற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். அவர் விருப்பத்தினுடைய வாழ்வோம். ஆமேன்.